நானுங்கள் விஷால் 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 காந்தக்கண்ணி மிதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பஜ்ஜி கடைக்கு வந்துட்டோம். பாட்டி பஜ்ஜி கடைக்கு நிறையா பேர் யூடியூப் சார் வந்து ரிவ்யூ போட்டிருப்பாங்க. ஸோ பாண்டிச்சேரி வந்துட்டு பஜ்ஜி சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி கடை தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப நிறைய யூட்டர்ன்லாம் போட்டு ஒன் வேலாம் போந்து காரை வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பண்ணி பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ மீன் பஜ்ஜி, இறால் பஜ்ஜி, நண்டு பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, சிக்கன் வறுவல் அப்படின்னு நிறைய பஜ்ஜி இருக்குது. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாட்டி பஜ்ஜி என்ன பஜ்ஜி பாட்டி இருக்கு? எல்லாமே எல்லாமே அவைலபிளா? நீ நண்டு இல்லையா அன்னைக்கு? வேற என்னெல்லாம் பாட்டி இங்க அவைலபிளா இருக்கும்? அப்படிங்களா? எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க பாட்டி இந்த கடை? 57 ஆயிடுச்சுங்களா? 47. சூப்பர் சூப்பர். இந்த ஐடியா எப்படி பாட்டி உங்களுக்கு வந்தது? பஜ்ஜி மீன் விளையாடாரம் நிறைய டிராபிக், அது நல்லா இருக்கு விளையாட. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு லொகேஷன் தெரியாது. நான் 2 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன். வீடியோ பார்த்தா லொகேஷன் இருந்தது இந்த காத்திருப்பாங்க. ஓகே, என்ன மீன்ல அது? ஓகே ஓகே ஓகே. ஓகே கடை எல்லா நாளும் உண்டுங்களா இல்ல லீவ் இருக்குங்களா? வியாழக்கிழமை மட்டும் லீவு. ஈவினிங் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நைட்டு 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஓகே ஓகே பாட்டி. ஒரு மீன் பஜ்ஜியும் ஒரு இறால் பஜ்ஜியும் கொடுத்துருங்க. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி மாதிரியே இருக்கு. இது மீன் பஜ்ஜி, இது வந்து இறால் பஜ்ஜி. உள்ள வந்து நம்ம ராட்டில் பஜ்ஜி போட்டு வச்சிருக்காங்க. நிறைய யூடியூப்ஸர் பார்த்துருக்கோம். பொதுவாகவே இந்த போண்டா பஜ்ஜி வடைனாலே கொஞ்சம் டெம்ட் ஆகும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பஜ்ஜி பார்க்கும்போது டெம்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து நண்டு இல்லையா, ஸோ அதனால் அந்த பஜ்ஜி மட்டும் கிடையாது. அதனால் நம்ம இறால் பஜ்ஜியும் நண்டு பஜ்ஜியும் மீன் பஜ்ஜியும் இறால் பஜ்ஜியும் வாங்கியிருக்கோம். சூடாக கொடுத்துருக்காங்க பாட்டி. அந்த இறால் டேஸ்ட்டும் மாறாமல், பஜ்ஜி டேஸ்ட்டும் மாறாமல், இறால் பஜ்ஜி சூப்பராக இருக்குது. கூடவே ஆனியன் கொடுத்துருக்காங்க. நைஸ், ஸோ நைஸ்.
இது மீன் பஜ்ஜி. நல்லா ஃபிஷ், நல்லா மீட் நல்லா வெந்துருக்கு. ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்றீங்களா? ஸோ அதே மாதிரியே இருக்கு, ஆனால் மிளகா பஜ்ஜி ஃப்ளேவரில் நல்லா இருக்கு. பட் சீஃபுட்டுக்கு ஃபேமஸ் பாண்டிச்சேரி. ஸோ அதில் பஜ்ஜி போண்டா ஒரு மாடல் ஒன்று பார்த்துருக்கிறேன். அது நம்ம ஜனங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, போட்டு பார்க்கலான்னு பார்ப்போம். அது எனக்கு அது இன்னும் சரியா பார்க்கலாம், பார்த்துட்டு தனியா போட்டு பார்ப்போம். பிடிச்சா அதை கொஞ்சம் போடுவோம். என்ன மாடல் போடுறது? இந்த சிக்கன் இருக்குங்களா, அப்படியே நீட்டா போடணும், மெலிசா மெலிசா போட்டு குச்சியில போட்டுட்டு அதை அவிச்சிடணும். காரம் நிறைய காரம் வந்து பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு தண்ணியில வேக விட்டுணும். அப்போ அந்த காரம் ஃபுல்லா அதுல ஏறிடும். ஓகே, நீங்க பஜ்ஜி போட்டா நீட்டாவே இருக்கும். அந்த மாதிரி யோசனை பண்றேன். இல்ல புதுசா கண்டிப்பா நீங்க பண்ணீங்கன்னா மக்கள் கண்டிப்பா எடுத்துப்பாங்க. நான் ஒரு ஃபிஷ் விட்டுறேன், 100 rupees. எல்லாமே 50 ரூபாய் பாட்டி. எல்லாமே 70 ரூபாய். ஓகே. சிக்கன் போண்டா 50 ரூபாய், பெப்பர் சிக்கன் 50 ரூபாய். ஓகே. எறா பஜ்ஜி 30 ரூபாய். ஒரு மீன் ஒரு எறா வந்து 2 இருக்கு. ஓகே. 60 ரூபாய். ஓகே. பீஸ் கணக்கு தான் நான். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இல்ல இல்ல கண்டிப்பா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். இறால் பஜ்ஜி மீன் பஜ்ஜி சாப்பிட்டோம், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. 2 சாப்பிட்டேன். 50 ரூபா வந்து 100 ரூபா சொன்னாங்க, கொடுத்துட்டாச்சு. அவங்க சிக்கன் போண்டா, சிக்கன் 65ல போண்டா, சிக்கன் பெப்பர்ல போண்டா எல்லாமே போடுறாங்களாம். இந்த கடை லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அதே சமயம் வந்து அவங்க நல்லாவும் பேசுறாங்க. ஒரு 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. சூப்பராக அழகாக வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க, எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ட்டு. அவங்க தன்னக்கு எனக்கு கண்டிப்பாக பாராட்டணுங்க. ஸோ பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ் பஜ்ஜி மற்றும் இறால் பஜ்ஜியை வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கடவுள் பேசி